ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சிசேரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் நிறைவு கோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புனித பேதுரு, புனித பவுல் திருச்சபை திரு அவைக்கு இரண்டு தூண்கள். ஒருத்தர் வந்தார் என்று சொன்னார், ஃபாதர், அந்த தூண் எங்கள் அப்பா கட்டினார், அந்த தூண் தாத்தா கட்டினார். உடனே நான் கேட்டேன், நீங்கள் எந்த தூணை கட்டுறீங்கன்னு கேட்டேன். நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர்னு சொன்னேன். இது ஒரு கதை இல்லை, உண்மையாகவே நடந்தது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன பாரம்பரியம் இந்த கோயிலில் நாங்கள் தான் ஃபாதர், இங்கெல்லாம் முன்னுக்கு இருந்தோம், கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த தூண்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன மாதிரியான தூண்களாக இருக்க வேண்டும்? இவங்க 2 பேரும் விசுவாசத்தின் தூண்களாக இருந்தார்கள். விசுவாசத்தின் தூண்களாக, they were pillars of faith. எப்படி விசுவாசத்தின் தூண்களாக இருந்தாங்க? இதெல்லாம் சரிஞ்சு போய் ஒரு காலத்தில், இன்னும் 500 வருஷத்தில் இந்த கோயில் இருக்குமான்னு தெரியாது. நாம நிச்சயமாக இருக்க மாட்டோம். 100 கோயில் இருக்கலாம், இன்னும் 200 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷம் இருக்கலாம். உங்களோட விசுவாசம் அது அழியாது. நீங்க இறந்தாலும் உங்களோட விசுவாசம் தொடர்ந்து இருக்கும். இல்லாட்டினா ஏன் இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு முயற்சிகள் செய்கின்றோம்? இவங்க 2 பேரையும் பார்த்தீங்களா, ஒருத்தர் பேதுரு இயேசுவை 3 தடவை மறுதளிச்சார். denied Jesus 3 times. அவர் டினாயல் கிங். எது தெரியாதுன்னு சொல்லிடுவார். பவுல் திருச்சபையில் உள்ள மக்களை கொலை பண்ணார். யார் இயேசுவை சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்துக்கிட்டு இருந்தார் அவர். 2 பேரும் பலவீனர்கள், அநியாயமானவர்கள். ஆனால் அவங்களுடைய பாவத்தை
எப்போ இயேசுவை அணுகிறார்களோ, எப்போ இயேசுவை சந்திச்சார்களோ, எப்போ இயேசு அவரை தொட்டார்களோ, அவங்களுடைய பாவத்தை அவங்க அறிக்கையிட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். நாம் எல்லாம் நம்மளுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றோமா, அறிக்கையிடுகின்றோமா, அல்லது தள்ளி போட்டு வச்சு கொண்டிருக்கிறோமா, மறைச்சி வச்சிருக்கிறோமா? எப்போ என்னுடைய பாவத்தை நான் தொடர்ந்து மறைச்சி வச்சிட்டு இருக்கிறேனோ இயேசு என்னை தொட முடியாது. நான் பாரதங்களை முதலாவது இது கற்றுக்க வேண்டியது, they embrace their weakness. அவங்களோட பலவீனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவிடம் கொடுத்தார்கள். நீங்கள் ஒரு சிறந்த இயேசுவோட சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் நம்மளுடைய குறைபாடுகளை, நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அவரிடம் தெரிவிக்கப்பட வேண்டும். accept it and offer it to the Lord. முதலாவது இந்த இரண்டு பேரும் அதை செய்தார்கள். இரண்டாவது அவங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தினார்கள். மூன்றாவது அவங்கள் பயம் போகினது, அதாவது போய்விட்டது. எப்போ அவங்களுடைய வலிமையை சக்தியை வெளிப்படுத்தினார்கள், இயேசு தொட்டுட்டோன்னே அவங்களுடைய பயத்திலிருந்து வெளிப்பட்டார்கள். பயத்தில் no more, they were free of all fears. இது எப்படி நடந்துச்சு? பேதுரு இன்னையோட நற்செய்தியை கேட்டோம் என்றால், நீங்க யார் நான் சொல்றது கேட்டாரு இயேசு அவங்கள்ட்டலாம். மக்கள் நீங்க எப்படி, நீங்க அவரு, நீங்க இவரு, அவருன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு திரும்பி அவங்கள கேட்கிறார், who do you say I am? நீங்க நான் யார் என்று சொல்றீங்கன்னு. அதுல முதல்ல பதில் கொடுத்தது யாரு? அவரை 3 தடவை மறுதளிச்சாரு. அவரை சொன்னாரு, நீங்கள் மெசியா. இயேசு உடனே சொன்னாரு, நீ இனிமே சீமோன் அல்ல, நீ பேதுரு. இந்த பாறைக்கல்ல தான் என்னுடைய திருச்சபையை கட்ட வேண்டிய. எப்படி? 2 தூண்கள், 2 சிறந்த பாறைகள் நம்மளுடைய திரு அவைக்கு. எப்படின்னா, முந்தா நேத்து உள்ள நற்செய்தி, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா கேட்டாரா இல்லையா ஆண்டவர்? நேசிக்கிற இயேசுவே, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? உங்களுக்கு தான் தெரியும் இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு. பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? அவர் மொழியில எப்படி பேசினான்னு தெரியல. இப்போ உங்களை நான் கேட்டிருந்தேன்னா அப்படி, ஐயோ தெரியுமா ஃபாதர், இயேசு உங்களை நான் நேசிக்கிறேன்னு ஏன் இப்படி கேட்குறீங்க? இரிட்டேட்டட் அடிக்குது, கடுப்பாயிட்டாரு. 3 தடவை கேட்டோன்னே. ஏன் அவர் கேட்டாரு 3 தடவை? முதல் 2 தடவையும் சாதாரண அன்பு. ஏன்னா நம்ம உறவு, அந்த சகோதர தன்மை அன்பு. ஆனால் 3வது கேட்கும் பொழுது இயேசு 2 விஷயத்தை உணர்த்துறாரு. முதலாவது 3 தடவை கேட்டோன்னே பேதுருக்கு என்ன தெரியுமா நினைவு வந்துச்சு? இயேசு மறுதளிச்ச 3 தடவை அவர் நினைவுக்கு வந்துச்சு. அப்பதான் ரொம்ப கசகி போயிட்டார், ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு, கண் கலங்கிருச்சு நினைக்கிறேன். அப்புறம் முதல்ல அந்த உணர்த்தினார் அவரை. 2வது அவர்கிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? பேதுரு நீ எனக்காக சாவாயா? அவரை வேற விதத்தில் கேட்டார், டு யூ லவ் மீ? அன்னைக்கு ஃபாதர் சொன்னாரு, நினைவிருக்கான்னு தெரியல, சில பேர் கர்த்தருக்கு வந்துருங்க. கெனோசிஸ்னா என்ன? தன்னையே காலி ஆக்குறது, தன்னையை காலியாக்கி முழுமையா கொடுக்கிறது. அது உண்மையாகவே இந்த 2 பேரும் செய்தார்கள். Both the apostles, Peter and Paul, they emptied themselves. முழுமையாக அவங்களையே காலியாக்கினார்கள். காசு பணத்தை தூக்குறதில்ல, அவங்களையே. இன்னொரு வார்த்தை இருக்குது தமிழ்ல, எனக்கு தெரியல என்ன வார்த்தை. They emptied themselves totally. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 11 வரைக்கும் ஆங்கிலத்தில், though he was in the form of God, he did not count equality with God a thing to be grasped,
but emptied himself and became a servant. அவர் இறைவனாய் இருந்த போதிலும் மனிதராக உருவெடுத்து ஒரு சாதாரண அடிமையாக இந்த உலகத்துக்கு வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரைக்கும் பாருங்க. அதுதான் அன்பு, முழுமையான அன்பு இயேசு நம்மளுக்கு கொடுத்தார். திருப்பி கொடுத்த அன்பு பெத்ருவும் பவுலும். அன்பார்ந்தவர்கள், நேற்று பூசையில் கேட்டேன் நான் மாஜோரி எஸ்டேட்டில். இன்னைக்கு சில பேர்லாம் வரல, ஏன்னா அங்கே போகிறாங்க போலுக்கு. நீங்களும் சில பேர் போவீங்க. அப்புறமா வெள்ளிக்கிழமை கோயில் நிறைஞ்சிருச்சுங்க. ஆள் டென்ட்லாம் போட்டு அங்கேயும் ஆளுங்க இருக்கிறாங்க. போன வருஷம் அப்படி கூட்டம் இல்லை, இன்னைக்கு பெரிய கூட்டம் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை. நான் உடனே கேட்டேன், எப்படிங்க இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க இத்தனை பேர்? இனி ஹரி சூத்திலா ஃபாதர் லீவு, அதான் பப்ளிக் ஹாலிடே. பப்ளிக் ஹாலிடேனா எல்லாம் வந்துட்டாங்க. நீ லீவ் போட்டு வருவியா? நீ லீவு போட்டு ஆண்டவரை பார்க்க வருவியா? உண்மையான முழுமையான ஆசை, அன்பு, பாசம், அளவில்லாத அன்பு பாசம் பெத்ருவும் பவுல் படி இருந்தால் நீ லீவ் போட்டு வருவ. லீவ் போட்டு மற்றது எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கிறோம்ல. கல்யாணத்துக்கு போகிறோம், வருஷத்துக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், நிறைய காரியத்துக்கு லீவ் போட்டு போகிறோம். ஆனால் ஒரு திருவிழான உதாரணத்துக்கு நான் வர முடியல, லீவ் போட்டு வருவேனா? ஜாமில் பிடிச்சிட்டு ஓடியாருவேன், பாதி பூச போயிடும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மேல முழுமையாக அன்பு இந்த 2 பேரும் வைத்திருந்தார்கள். எப்போ அவங்கள அவர் தொட்டாரோ அவங்க வாழ்க்கையில ஒரு தீர்ப்பம் இருந்தது, ஒரு மாற்றம் இருந்தது. There was 180 degrees change in their lives. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாத்துக்கும் லீவு போடுறோம். ஆண்டவரை பார்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? இன்றைக்கு நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. I have the potentials to make the change. என்னிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது, ஆனால் நான் பயன்படுத்துறதில்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, நான் பார்க்குறேன் அடிக்கடி முன்னுக்கு வாங்கலாம், நிறையா ஃப்ரீயாக இருக்குது. வந்தவங்க டக்குன்னு பின்னாலே உட்காந்துக்கிறோம். ஒரு உதாரணம், நம்ம செயல்முறைகளில் என்னுடைய மனசில் எடுத்தால் என்னுடைய செயல்முறைகளில் நான் நடத்துவேன். உங்கள் மனசில் எப்படி இருக்குதோ அதுதான் நீங்கள் செய்வீங்க உங்கள் வாழ்க்கையில். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். பெத்ரு, பவுல் 2 தூண்கள், விசுவாச தூண்கள். அவங்க செய்த காரியத்தினால தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் இப்போ உட்கார்ந்திருக்கிறோம், இயேசுவை வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அவங்க ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள். விசுவாச அடிப்படையில், விசுவாசமும் அன்பும் இது 2 தான். When you have faith, you will have a lot of love. When you have love, you will have a lot of faith. இது ஒரு உறவு போலத்தான். கணவன் மனைவி இடையிலையோ அல்லது காதலன் காதலி இடையிலையோ நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையில் அன்பு நிறைந்திருக்கும். அன்பு இருந்தால் நம்பிக்கை தளராது, சந்தேகப்பட மாட்டோம். முழுமையான அன்பு இருந்தால் சந்தேகப்பட மாட்டோம். அறக்குறையான அன்பில் நிறைய சந்தேகம் இருக்கும். அதனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். எத்தகைய வகையில் நான் பெத்ருவும் பவுல் போல இருக்க போகின்றேன்? முதலாவது, என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்றேன். ஐ வில் எம்ப்ரேஸ் மை வீக்னஸ், ஐ வில் கன்ஃபெஸ் மை வீக்னஸ். 2வது, என்னுடைய சக்திகளை நிறைய இருக்குது, என்னோட அந்த ஆற்றல் இருக்குது, வெளிப்படுத்துவேன். செகண்ட், ஐ வில் மேனிஃபெஸ்ட் மை ஸ்ட்ரெங்த். 3வது, ஐ வில் பி ஃப்ரீ ஆஃப் ஆல் ஃபியர்ஸ். இது 2ம் என்னிடம் இருந்தால் என்னிடம் பயம் இருக்காது, அச்சம் இருக்காது, தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தில் நான் சிறப்பாக செயல்படுவேன். இந்த தைரியம் எதிலேருந்து வரும்? விசுவாசத்திலும் அன்பிலும் தான். உங்களுக்கு விசுவாசம், அன்பு இருந்தால் ஒருவித அச்சமும் இருக்காது, பயமும் இருக்காது. மற்றதெல்லாம் நிறைய தைரியம் இருக்கும். ஆனால் ஆண்டவரோட விஷயத்தில் தான் அது பதுங்கிடுறோம். ஆண்டவரோட விஷயத்தில் பதுங்கிடுறோம். ஏன்னா அந்த விசுவாசம் குறைவு, அந்த அன்பு குறைவு. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். பவுல், பெத்ரு அவர்களை பார்த்து நாம் ஆண்டவரிடம் கேட்போம், இவரு போல இருக்க வேண்டும் என்று. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புனித பெத்ருவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித பவுலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.
ஆமென்.